இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர். வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் கானான் தேசத்தை சுதந்திரிச்சுப்பீங்கன்னு சொல்லி எத்தனை பேர் சுதந்திரிச்சாங்க? வாக்குத்தத்தம் பெற்றவங்கள 2 பேர். வாக்குத்தத்தம் ஒரு சந்ததி கிடைச்சது. எப்படி? நல்லா இருப்ப, நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல போய் உட்காருவ, நீ ரொம்ப சிறப்பா வாழுவ, கட்டாத வீட்டுல இருப்ப, நடாத திராட்சை பழத்தை புசிப்ப. இதை விட ஒரு ஆளுக்கு என்ன வேணும்? இதை விட ஒரு ஆளுக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன் நான். இவ்வளத்தையும் சொன்னவரு கடைசியில பெற்றுக்கொண்டது எத்தனை பேரு? அப்ப வாக்குத்தத்தம் இருக்கிறதுனாலே அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை பெற்றுக்கொள்வதற்கு சில வேலைகள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியது. எதிர்த்து நிற்கும் பொழுது கோலியாத்தை போன்ற, கோலியாத் என்று சொன்னால் எல்லாவற்றையும் உருவி கொள்ளுகிறவன் என்று அர்த்தம். இதான் கோலியாத்னு அர்த்தம். இதான் எல்லாவற்றையும் உருவி கொள்ளுகிறவன். அவங்ககிட்ட கிடைச்சா ஒண்ணு கூட மிச்சம் வைக்க மாட்டான், எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான், உறிஞ்சி கீழே தள்ளிடுவான். அதான் அவன் பேருடைய அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில இருக்கும் பொழுது, நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறது. அப்படி வரும்பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ராட்சதனும் அல்லது ஒவ்வொரு பிரச்சனையும் என்னை யார் என்று எனக்கு காட்டுகிறது. கரும்பு சார் எப்படி வருது? கரும்பு சார் எப்படி வருது? கரும்பு எடுத்து ஒரு மிஷினுக்குள்ள விடுறாங்க. அதான் அதனுடைய போராட்டம். அந்த கரும்புக்கு பாருங்க, போராட்டத்துக்குள்ள போகும்போது எப்படி சார் வருது? உள்ள இருக்கிறது தான் வெளியே வருது. உள்ள போனோட உற்பத்தி ஆகல. கரும்பு சார் எங்க இருந்தோ உற்பத்தி ஆகல. சில பேர் சொல்றாங்க கிரைசிஸ் will make you a better personன்றாங்க. சங்கடங்கள் உங்களை சிறப்பான மனிதனாக மாற்றும். கிடையாது, சங்கடங்கள் சிறப்பான மனிதனாக மாற்றாது. சங்கடங்கள் ஏற்கனவே நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்பது காட்டும். இப்போ எவ்வளவு பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் உங்களெல்லாம் நல்லவங்கன்னு யோசித்து நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பலார்னு ஒன்று அரைஞ்சா அப்பதான் தெரியும் நீங்க திருப்பி அடிக்கிறவங்களா, உங்க அடி என்ன வெயிட்டா விழும், இல்ல அப்படியே வாங்கிட்டு போயிடுறவங்களா. எப்ப தெரியும்? நான் அடிக்கும் போது தான் தெரியும் உங்களுக்கு, இல்லையா? யாரெல்லாம் எலி அடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? எலி. அப்போ அதை அடிச்சிங்களே, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களால எலி அடிக்க முடியும். அடிக்காதவங்களுக்கு எல்லாம் தெரியாது எலி அடிக்க முடியும். இப்போ எலி அடிச்சவங்களுக்கு கேட்டா புலி அடிக்க முடியுமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? தெரியல, அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு விசுவாசத்துல பேசுவாங்க. ஏன்னா நம்ம டீச்சிங் கீழே இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே புலி அடிச்ச பிறகுதான் தெரியும் நம்மளால புலி அடிக்க முடியும்னு சொல்லி. சோ ஒவ்வொரு பிரச்சனையும் என்னை எனக்கு காட்டுகிறது, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்பதை எனக்கு காட்டுகிறது. இரண்டாவது, இந்த உலகத்திலே மேலான இடத்திலே வாழ்கிற எல்லாரும், சிறப்பான எல்லாரும் அல்லது பெரிய பதவிகளில் இருக்கிற எல்லாரும் பெரிய எதிர்ப்பை சந்தித்து இருக்கிறார்கள். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பதான் புரியுது நமக்கு ஏன் இன்னும் பெரிய பதவி வரல. ஏன் வரல? நம்ம அந்த பக்கமே போறதில்லை. பெரிய எதிர்ப்பா? அதெல்லாம் வேண்டாம். இப்படியே இருந்து நானும் என் வீட்டுக்காரரும் 2 பிள்ளைகளும் இப்படியே நம்ம சாவுமே தவிர வெளியே எழுந்து போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டோம். ஆனா கேட்கறது, கர்த்தாவே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர் உடனே ஒரு கோலியாத் தான் அனுப்புவார். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாவீது ராஜா வாகணும்னா கர்த்தர் கோலியாத்தை அனுப்பினார். நல்ல கர்த்தர். தாவீதுக்குனா கர்த்தர் யார அனுப்புறாரு? என்ன நமக்கு என்ன? கர்த்தர் தாவீத ராஜா வாக்கணும்னா அவன் மேல எண்ணெயை ஊத்தினாரு, நேரா ஸ்வைங்கன்னு கொண்டு போய் நம்ம ஆளுங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஏதாவது நடக்கணும். ஸ்வைங் அப்படின்னு போய் அந்த சீட்ல உட்கார்ந்தா அப்படியே கடன் உடனே மேல உடையெல்லாம் வந்து உட்கார்ந்து அப்படி ராஜானா இது கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்லலாம். கோலியாத்தை அடிச்சு வீழ்த்தி இது எப்படி கர்த்தர் செஞ்சான்னு சொல்ல முடியும்? அப்படின்னா கர்த்தரை பத்தி தெரியலன்னு அர்த்தம். கர்த்தர் எப்பவுமே அப்படிதான். எனக்கு ஏதாவது போஸ்ட்மேன் துன்பம் என்கிற பார்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் நான் உடனே அது எனக்கு வந்ததில்லை எடுத்துட்டு போயிடுப்பான்னு சொல்லக்கூடாது. தெரியணும் அதுக்குள்ள ஏதோ பரிசு எனக்கு இருக்கிறது என்று சொல்ல.